வணக்கம். நம்ம இன்னைக்கு நாலடியார்ல 7வது அதிகாரம் சினமின்மை. துறவுக்கு அடுத்ததாக இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. சினம் என்பது எல்லாருக்குமே யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னா கூட, துறவிகளுக்கு முக்கியமாக அவர்களுக்கு கோபம் அதிகமா வரக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இயல் இந்த அதிகாரம் இது. அதனாலதான் துறவுக்கு அடுத்து இதை வச்சிருக்காங்க. இல்லறத்தாருக்கு கொஞ்சம் கோபம் அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற ஒரு பாட்டு பின்னாடி வரும். நம்ம பார்ப்போம் நாலடியார்ல. ரொம்ப ஒரு ஒரு நகைப்பு கொடையோடைய ஒரு பாட்டு தான் அது. யாராவது உங்களை திட்டினா முன்கூட்டி நீங்களே திட்டிடுங்க. அவங்க குரல வசத்துக்கு முன்னாடி நீங்க குரல வசத்து திட்டிடுங்க. என்ன ஆனாலும் யார் யாருக்கு என்ன நடக்க போதோ அதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி இருக்கு. அது இல்லறத்தாருக்கு கோபம் சரிதான், ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா துறவுல இருக்கிறவங்களுக்கு, துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுக்கு சினம் என்பது கொஞ்சம் அவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய வேண்டியது இல்லை, இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான குணம் அப்படின்னு சொல்ற மாதிரி விளக்கதுனாலதான் துறவுக்கு அடுத்ததாக இந்த சினமின்மை அதிகாரத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு உரையாசிரியர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பகுப்பு முறை வைக்கும் போது இந்த ஏட்டுச்சுவடிகள் இப்படி இதே வரிசையில கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இதே மாதிரி வரிசையில பாடல்களோ அல்லது அதிகார வைப்பு முறைகளோ அல்லது இந்த பாடல்களோ கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பின்னாடி தொகுத்தவங்க தான் இதை முயற்சி எடுத்து இதை படிச்சு இதை இந்த தொகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செயல்கள். அது பெரிய பணிதான், அது உண்மையாவே அதுல செஞ்சிருக்காங்க. சோ அப்ப உரையாசிரியர்கள் இந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இந்த அதிகாரம் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான உரைகளையும் எழுதியிருக்காங்க. துறவுக்கு அப்புறமா சினம் அப்படின்னு போட்டோம்னா, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்தா ஓரளவுக்கு அதை அனுமதிக்கலாம். ஆனால் துறவில் இருக்கிறவங்க முற்றும் துறந்தவர்களாக தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் கோபத்தை விட்டொழிக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறதுதான் இந்த அதிகாரத்துல வரக்கூடிய பாடல்கள் சொல்றது. நம்ம பாடத்துக்குள்ள போலாம். சினமின்மை இவன் நமக்கு இதுலயும் கூட திருக்குறள்லயுமே நமக்கு வெகுளாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. இதுல சினமின்மை அப்படின்னு இருக்கிறது, அதுல வெகுளாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே சில திருக்குறள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இது முதல் பாடல். ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான். நமக்கு அதை படிச்சாலே நமக்கு புரிஞ்சிரும் பாட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு. மதித்து இறப்பாரும் இறக்க, மிதித்து இறப்பாரும் இறக்க, மிதித்தேறி ஈயும் தலைமேல் இருத்தலால் அஃதறிவார் காயும் கதம் இன்மை நன்று. காயும் கதம் இன்மை, கதம்னா கோபம், காயும் சுட்டெரிக்கக்கூடிய கோபத்தை கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதான் கடைசி வரி. அறிவார், அறிவார்னா அறிவுடையவர்கள், இதையெல்லாம் அறிந்து கொண்டவர்கள் காயும் கதமின்மை நன்று. சுட்டெரிக்கக்கூடிய அந்த கோபம் என்பது ரெண்டு தரப்பையும் சுட்டரிக்கக்கூடியது. யாருக்கிட்டே இருந்து அது புறப்படுதோ அவர்களையும் அது சுட்டரிக்கும், யாரை நோக்கி அது பாய்கிறதோ அவர்களையும் அது சுட்டரிக்கும். அது ரொம்ப அழகான ஒரு பாட்டு திருக்குறள்ல இருக்கு. ரொம்ப அழகான குறள் அது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு அந்த பாட்டை. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, யாருக்கிட்ட அது சேர்ந்திருக்கிறதோ முதல்ல அது அவங்கள கொல்லும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இனம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சுற்றத்தார் என்று சொல்லக்கூடிய ஏம புனை, ஏமம்னா பாதுகாப்பு, அந்த பாதுகாவலாக இருக்கக்கூடிய புனை. இந்த வாழ்க்கையை கடப்பதற்கு நமக்கு புனை அவசியம். இந்த வாழ்க்கை கடல் அப்படின்னா இந்த வாழ்க்கையாகிய கடலை கடப்பதற்கு நமக்கு துணை அவசியம். அந்த துணை எதுவாக வேணாலும் இருக்கலாம், சுற்றுத்தவர்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மிடம் சினம் என்கின்ற ஒரு குணம் இருந்தது என்றால் அது சேர்ந்தாரை கொல்லி, ஏற்கனவே சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது ஏம புனையை சுடும். அது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் சுட்டு உங்களை, அந்த புனை என்பது புனை இல்லைன்னா ஒரு கடலையோ ஆத்தையோ நீங்க நீந்தி கடக்க முடியாது. அது போல இந்த வாழ்க்கையை கடப்பதும் ரொம்ப சிரமமானதா ஆயிடும். அப்போ சினத்தை கொண்டிருப்பவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வழி என்பது இல்லை, அவன் வாழ்க்கையை கடப்பதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்ற அந்த குரல் ரொம்ப அழகான குரல். கிட்டத்தட்ட இந்த பாடலினுடைய பொருளும் அதே மாதிரி வர்றதுதான். மதித்து இறப்பாரும் இறக்க, உங்களை யார் மதிக்கிறார்களோ அவர்களும் உங்களை கடந்து போய்விடுவார்கள். மதித்து இறப்பாரும் இறக்க, இறக்க அப்படின்னா இந்த இடத்துல இறந்து போதல், காலமாதல்ங்கிற பொருள் கிடையாது, கடந்து போகிறது. இறந்த காலம் அப்படின்னா கடந்து போன காலம் தானே, இல்லையா? அப்படித்தானே நம்ம சொல்றோம். இறந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போனது. அப்ப மதித்து இறப்பாரும் இறக்க, நம்மளை யார் மதிச்சு போற்றி பாராட்டுகிறார்களோ அவர்களும் நம்மை கடந்துதான் போக போகிறார்கள். அவர்களை தாண்டிதான் நம்ம வரப்போறோம். மதியாது மிதித்து இறப்பாரும் இறக்க, மதிக்காமல் உங்களை மிதிப்பவர்கள், அதாவது லிட்டரலா காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, சொற்களால் அவமானப்படுத்தி
அல்லது செயல்களால் அவமானப்படுத்தி மிதிப்பவர்கள், அவர்களும் உங்களை கடந்துதான் போக போகிறார்கள். அதாவது நீங்கள் அவர்களை கடந்துதான் வரப்போகிறீர்கள். சோ ரெண்டுத்துக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மதிக்கிறவர்களும் நம்மை கடந்து போக போகிறார்கள், நம்மை மிதித்து சொற்களால் அவமானப்படுத்துபவர்களும் அவர்களையும் நாம கடந்துதான் வரப்போறோம். சோ இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு சித்தர் பாடல்கள் வரும். ஓடாக இருந்தாலும் ஒரு துறவு மேற்கொண்டவனுக்கு கீழே இருக்கிறது ஒரு மண் பாண்ட சில்லையாக இருந்தாலும் சரி, அது பொன் தகடாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். ஏன்னா அவருக்கு அதனால எந்த விதமான பயனும் இல்லை, எல்லாவற்றையும் துறந்தவங்க வந்துட்டாங்க. அதனால அது போல இங்க மதிப்பவர்களையும் நாம் கடந்துதான் போக போகிறோம், மிதிப்பவர்களையும் நாம கடந்துதான் போக போகிறோம். மிதித்தேறி ஈயும் தலைமேல் இருத்தலால், ஒரு ஈ நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குது, அந்த இடத்துல போய் உட்கார்ற ஈ நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துக்குது, நம்ம சும்மா அதை விரட்டிட்டு விட்டுற போறோம், அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஈயோட போய் யாரும் கோச்சுக்க போறது இல்ல. இந்த ஈய எப்படி நீ தலையில வந்து வரலாம் அப்படின்னு யாரும் அந்த ஈய போய் கோச்சுக்க போறது இல்ல. அதுக்கு எந்த ஒரு ஒரு பெரிய அதுக்கு ஒரு மதிப்போ எதுவோ நம்ம கொடுக்க போறது கிடையாது. அதே போலத்தான் இப்படி வரக்கூடிய சொற்களையும் துறவு மேற்கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய விஷயமா ஐயோ போற்றி பாராட்டுகிறானே என்று அதை நாம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டியதும் இல்லை. ஐயோ இப்படி அவமானப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அதற்காக வருத்தப்பட வேண்டியதும் இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் கடந்துதான் போறாங்க. அதாவது ஒரு தலைமையில் வந்து அமரக்கூடிய ஈவுக்கு என்ன மாதிரியான ஒரு இதை கொடுப்போமோ, நம்ம முக்கியத்துவத்தை கொடுப்போமோ, அது போல கோபப்படக்கூடிய சூழல்கள் வந்தால் காயும் கதமின்மை நன்று. பிறரை சுட்டரிக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து நல்லது. அதே அறிவுடையவர்கள் அதை செய்வார்கள். அறிவுடையவர்கள் காயம் கதமின்மை இல்லாமல் இருப்பார்கள். ஏன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய பொருள் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அதனால ஈ வந்து இன்னொரு பின்னாடி நிறைய பாடல்கள்ல நாலடியார் ஈய சொல்லுது. ஈ நிறைய இருந்திருக்கும் போல அந்த காலத்துல. அதனால இப்போ நிறைய தான் உண்டு, கிராமங்கள்ல பாக்கலாம். சிட்டில தான் நம்ம அதிகமா ஈக்கள் அதிகமா பாக்குறது இல்ல. பெரும்பாலும் ஈ வந்து அதிகமா வந்து வரக்கூடிய, அதுவும் ஆடி மாசம் நிறையவே ஈ வரும். இது ஆடி மாசத்துல நம்ம பாக்குறோம் இந்த பாட்டை ஈ. அதனால ஈய இன்னும் 2-3 பாட்டுல உதாரணமா சொல்லுது நாலடியார். இந்த பாட்டினுடைய பொருள் இதுதான். யாராக இருந்தாலும் அவர்கள் விலகி போக போகிறார்கள். அதனால மதிப்பதையும் மிதிப்பதையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கம்பராமாயணத்துல பார்க்கலாம். முதல் நாள் பட்டாபிஷேகம்னு செய்தி வருது, அப்பவும் ஒரே மாதிரி இருக்கு ராமனுடைய முகம். அடுத்த நாள் நீ 14 வருடங்கள் காட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்கிறது, அப்பவும் அவனுடைய முகம். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை போன்ற அப்படின்னு அது கம்பர் வர்ணிப்பார். ஒரே மாதிரியான முகபாவம் தான். பட்டாபிஷேகமா சரி, அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த நாள் காட்டுக்கு போன எல்லாத்தையும் விட்டுட்டா ஓ அதுவும் சரி பரவாயில்ல, காட்டுக்கு போலாம் அப்படிங்கிறது. அந்த முகம் எப்படி ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு கம்பர் ரொம்ப அழகா அதை வந்து காட்டுவார். அது வந்து ரொம்ப அழகான இந்த பாடல் படிக்கும் போது எனக்கு அது உதாரணமா ஞாபகம் வந்தது. சோ இந்த பாடலினுடைய பொருள் இதுதான். காயும் கதமின்மை இல்லாமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது இந்த பாட்டு வலியுறுத்தி சொல்லுது. சரி, 2வது பாட்டு போலாமா? தண்டா சிறப்பில் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எல்லாம் துறப்பவோ மண்டி அடிபெயராது ஆற்ற இழிவந்த பொழுதின் முடுகிற்கும் உள்ளத்தவர். அதாவது தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் குறைத்து சொல்லக்கூடிய இழிவரவு வந்த இடத்துல ஊக்கத்தினை உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அறிவுடையவர்கள் மானம் அழிவது போல ஒரு ஒரு அதாவது பிறரால் ஏசப்படும் பொழுது அறிவுடையவரானவர்கள் ஒரே அறத்தினை கொள்வதற்கு அதாவது தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எல்லாம் துறப்பவும், ஒரு மானக்கேடு போல ஒருவர் நம்மை தூற்றிவிட்டால் அதற்காக உயிரை துறப்பது அப்படிங்கிறது வந்து சரியான ஒன்றாக இருக்காது. கெடாத சிறப்புடைய இன்னுயிரை காவாது, அந்த இன்னுயிரை காத்து கொள்ள வேண்டுமே ஒழிய சினத்திற்கு காரணமாகி பிழை வந்த வழியெல்லாம் அதற்காக உயிரை துறப்பது என்பது சரியான ஒன்று அல்ல. மாறாக தாம் அது எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் துறவு, அதாவது துறவுக்காக சொல்லப்படுகிறது. நம்ம வேற மாதிரி பார்ப்போம். இல்வாழ்க்கை வரும் பொழுது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அண்ணார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த பாடல் துறவிகளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இழிவரவு நேர்ந்த போது அதற்காக வருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து சரியான உபாயம் அல்ல. மாறாக எவ்வளவு இழிவரவு நேர்ந்தாலும் அந்த துறவின் பால் கொண்டவர்கள், துறவின் பால் பற்று கொண்டவர்கள், அது துறவியாக ஆனவர்கள் அவற்றை எல்லாம் தாண்டி நின்று உறுதியோடு தம்முடைய துறவை மேற்கொள்வதுதான் சரியான வழி அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். முக்தி பேருக்காக
ஒரு மானம், அதாவது முக்தி வேண்டும் என்பதற்காக துறவை நாடியவர்கள் ஒரு இழிவரல் வந்த போது, ஒரு அவமானம் வந்த போது அதற்காக தன்னுடைய உயிரை விட்டுவிடலாமா என்று நினைப்பதெல்லாம் சரியான காரியம் அல்ல. அப்ப அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து முக்தியை நோக்கி போறதுதான். அப்போ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு, அதாவது கோபத்தின் காரணமா தான் அந்த இது வருது இல்லையா, உயிரை விட்டுலாமாங்கிறது கோபத்து காரணமா வருது. அப்போ அதை செய்ய மாட்டார்கள். அந்த துறவை மேற்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அதற்காக அவர்கள் தொடர்ந்து பயணப்படுவார்களே ஒழிய தம்முடைய வழி நெறியில் இருந்து மீறி போய் உயிரை துரத்தல் அப்படிங்கிற செயல்களை எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படிங்கிறதுதான் இந்த பாடலினுடைய பொருள். எந்த அளவுக்கு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களாக துறவுடையவர்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு துறவியை வந்து எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப பிச்சை எடுத்து போனாங்க. இப்ப வந்து பௌத்தத்திலையும் பார்க்கலாம், எல்லாத்திலயுமே பார்க்கலாம், வந்து பிச்சை எடுத்து வாழ்கிற ஒருவேளை உணவுன்றத வந்து சிறப்பித்து போற்றக்கூடிய இலக்கியங்கள் இங்க அதிகமா இருக்கு. அப்ப வந்து அப்படி போய் கேட்கும்போது எல்லாருமே வந்து போட்டு கொடுத்துட மாட்டாங்க உடனே. நாமளே சாதாரணமா சொல்லுவோம், கைங்கால் நல்லா தானே இருக்கு, பொழைக்க கூடாதா அப்படிங்கிற வார்த்தைய ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை தான். இது போன்ற பல இழிவுகள் ஒரு துறவிக்கு வரலாம். ஆனால் அதற்காக உயிரை விடலாமா என்ற ஒரு யோசனை எல்லாம் வந்து ஒரு துறவி வைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக முக்தி பேராகிய அந்த ஒரு நீடித்த பயணத்தை நோக்கி அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய பொருள். தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழியெல்லாம் இங்க துரத்தல் அப்படிங்கிறது உயிர் விடுதல் அப்படிங்கிறத பொருளுக்கு. மண்டி அடிபெயராது ஆற்ற இழிவன் பொழுதின் முடிகிற்கும் உள்ளவர். தாம் என்ன நினைத்தோமோ அதை முடிக்கக்கூடிய உள்ளத்தின்மையுடையவர்களாக துறவிகள் இருக்க வேண்டும். உள்ளத்தின்மை என்பது இல்லற வாழ்க்கையில் இருப்பவனுக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கும் உரித்தானது. இப்ப தவம் செய்யறவங்க வந்து நிறைய தவம் செய்யற கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். தவம் செய்பவர்கள் எல்லாருக்கும் உடனடியாக வரம் கிடைச்சிறது கிடையாது. அவர்கள் நீண்ட காலம் முயல்வார்கள். நீண்ட காலம் முயன்று அதிலேயே நிக்கிறவர்களுக்கு தான் தெய்வமும் அவர்கள் பாலிக்கும். இல்லைன்னா வந்து பாதியில விட்டுட்ட அப்படின்னா அதோட முடிச்சு போச்சு. அசோகத்தினுடைய ரொம்ப அற்புதமான கதை ஒண்ணு இருக்கு. விடுதலைன்னு நினைக்கிறேன் அதோட பேர், சரியா நினைவில் இல்ல. ஒரு அவருடைய குரு வந்து அவனுக்கு ஒரு டைம் குறிச்சு கொடுத்திருப்பாரு. இத்தனை நாள், இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை நிமிடம், அந்த நொடி அது வரைக்கும் நீ பண்ணினா உனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வீடு பேரா அல்லது ஏதோ ஒண்ணு, அவன் நினைக்கிற காரிய சித்தி நடக்கும் அப்படின்னு. அவன் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை செய்வான். ஆனா கடைசியில அந்த ஒரு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு அப்படின்னும் போது அவன் வந்து இல்ல இனிமே முடியாது அப்படின்னு சொல்லி அதை கைவிட்டு உயிர் திறந்துருவான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அடுத்த செகண்ட் அவனுடைய அந்த காரியம் முடியறதுக்கான அந்த பலன் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பார். சோ அதனால வந்து துறவிகளுக்கு அந்த மாதிரியான பொறுமையின்மையோ கோபமோ என்பது இருக்கக்கூடாது, தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். அடுத்த பாட்டு ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. இதே சொல்றதுதான் அதுவும் சொல்லுது. இதே பாடல் தான், முன்னாடி சொன்ன பாடலோடுதான். காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தம்மை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்து அமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்து அமைந்த சொல்லார் கருத்து. ஒருவன் நாவை காக்காமல், காவாது அப்படின்னா யாகாவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, இந்த குரல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். காவாது அப்படின்னா காத்தல். எதை காக்கணும் அப்படின்னா உடம்பு உறுப்புலயே நம்ம காக்க வேண்டிய மிக முக்கியமான உறுப்பு நாக்குதான். 2 வகையில நாக்க காக்கணும். ஒண்ணு, உணவின் மேல் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி அதை காக்கணும். கண்டதெல்லாம் வாயில போட்டுக்கிறது அப்படிங்கிறது வயிற்றுக்கு நல்லது இல்லை. அதனால அப்படியும் அது சுவை காரணமாகவும் அந்த நாவை காக்க வேண்டும். இன்னொன்று, வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களை ரொம்ப யோசிச்சு அளந்துதான் சொல்லணும் அப்படிங்கறது திருக்குறள் திரும்ப திரும்ப சொல்லுது. அப்படியே யோசிச்சதெல்லாம் பேசிட முடியாது, யோசிச்சதெல்லாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல திருக்குறள் இருக்கு. இங்கே வந்து அது போல ஒருவன் காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல். யோசிக்காம இந்த சொற்களை சொன்னால் கேட்பவருடைய மனம் எப்படி புண்படும், அதை அவங்க எப்படி தாங்கிப்பாங்க, இது எந்த மாதிரினா சொல்லக்கூடிய இப்போ அடிக்கடி கீதா சொல்லுவாங்க. அத ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுல வந்து 6 வகையா அது இப்ப நான் சொல்றேன், எதிர்க்க இருக்கிறவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு வழி, இங்க இருந்து ஒரு வழி, அங்க இருந்து ஒரு வழிங்கிற மாதிரி ஒரு தோரணை நமக்கு கொடுக்குது. ஆனா உண்மையில அது அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான கான்வர்சேஷன் அது நடக்குது. நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன்,
சொல்ல நினைக்கிறேன், நான் உன்ன சொல்றேன், ஆனா அது வேறு வகையான பொருள் புரிந்து கொள்ளப்படுகிறது. சோ அதுலயே 3 ஆயிடுச்சு. அதே போல எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ஒன்ன கேக்குறாங்க, கேட்டதுல இருக்கிற மேலோட்டமான ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல அவங்களா ஒரு பொருளை கற்பனை பண்ணிக்கிறாங்க. சோ அதுவும் நடக்கும் இல்லையா? சோ ஒரு சொல் சொல்லப்படும் பொழுது 6 வகையான வினை அங்க நடக்கிறது. நம்ம ஒண்ணுதானே சொன்னோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அங்க 6 வகையாக அந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயோ ரெஃபரன்ஸ் வந்து அவங்க சொன்னது எப்போ எனக்கு அதெல்லாம் நினைவு இருக்கு. சோ அப்படி அதுதான் உண்மை. நம்ம ஒண்ணு சொல்லும் போது எதிர்த்தரப்புல அது என்னவாக வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளப்படலாம். சோ ஒரு உரையாடலையே 6 பிரிவுகளாக அதை நம்ம பிரிச்சு 6 இழைகளா அதை பிரிச்சிட முடியும். நான் சொல்ல வந்ததை சரியாக சொல்வேனா அப்படின்னா சரியான மொழி கிடைச்சிருக்கலாம், தவறான மொழியை சொல்லியிருக்கலாம், நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை கூட தவறான மொழி பிரயோகங்களோட சொல்ல முடியும். அல்லது ரொம்ப அழகான ரொம்ப கெட்ட விஷயங்களை கூட நல்ல வார்த்தைகளை போட்டு நம்மளால சொல்லிட முடியும். சோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் அமையலாம். இப்ப இங்க இதுதான் சொல்றாரு, காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல். நாக்கை காவாத ஒருவன், காக்க தெரியாத ஒருவன் வாயில வந்ததெல்லாம் சொல்றான் அப்படின்னா ஓவாதே தன்னை சுடுதலால். ஆனால் என்ன இருந்தாலும் அவன் அறிவில்லாதவன் என்றாலும் அவன் சொன்ன சொல் சுடதான் செய்யும். கேட்பவருக்கு அது சுடுவதாக தன்மையோட தான் அது அமையும். ஓவாதே தம்மை சுடுதலால். அது நிச்சயமாக அவர் எதிர்க்க இருக்கிறவர் துறவியாக இருப்பவர் பொறுத்துக் கொள்கிறார் என்றாலும் கூட அது சுடுவது என்பது உண்மைதான். அவர் பொறுத்துக்கிறார் பொறுத்துக்கலைங்கிறது அவருடைய தன்மையை பொறுத்தது. ஆனால் அது சுடும், நிச்சயமாக அது சுடதான் செய்யும். அதனால அது ஓவாதே தம்மை சுடுதலால். சோ இப்போ ஒரு வார்த்தை ஒருத்தன் தெரியாம சொன்னாலும் அது சுடதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவு துறவிக்கு நிச்சயமா இருக்கும். அதனாலதான் அவர் என்ன செய்ய மாட்டாரு அப்படின்னா, அவர் பதிலுக்கு இந்த மாதிரியான சொற்களை பேசுவதில் இருந்து தன்னை தடுத்துக் கொள்வார். எப்படி தாம் பொறுத்து கொண்டாலுமே தன்னை அது சுடுகிறதோ, அப்ப எதிர்க்க இருக்கிறவன் பொறுக்க மாட்டாதவன், அதை பொறுத்துக்கணுங்கிற பண்பு அவனுக்கு கிடையாது. அப்போ தானும் ஒரு இழி சொற்களை சொன்னால், இப்படி அல்லது அவச்சொற்களை சுடு சொற்களை சொன்னால் அவனால நிச்சயமா அதை பொறுத்துக்கவே முடியாது அப்படிங்கிற அறிவு இவருக்கு இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரியான சொற்களை பேச மாட்டார். ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால். இந்த எதிர்பக்கம் இருக்கிறவருக்கு பொறுமை இருக்கிறது, துறவு இருக்கிறது, பொறுமை இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறவனுக்கு அது இல்லை. அதனால ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார். ஆய்ந்து பாருங்க, சாதாரண கேள்வி கூட இல்ல, ஆய்ந்து அமைந்த கேள்வி அறிவு. அட 4 அட்ஜெக்டிவ் வருது. ஆய்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும், அமைந்து ஆராய்ந்து பார்த்து இதுதான் சரி என்று அமைதல். அமைதல் அப்படின்னா செட்டில் ஆகிறது. அமைந்த கேள்வி, நல்ல கேள்வி ஞானம் உடையக்கூடிய அறிவுடையவர்கள் 4 சொல்றார் பண்ணு. ஆய்ந்து அமைந்த கேள்வி அறிவு. இந்த 4ம் இருக்கக்கூடிய துறவிகள் எஞ்ஞான்று ஒரு நாளுமே காய்ந்து அமைந்த சொல்லார் கருத்து. அவர்கள் எப்படி கோபப்படுபவர்களுடைய எதிர்த்து இவர்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். காரணம், எதிர்த்தரப்புல எப்படி சொன்னது தனக்கு சுடுகிறதோ அது போல தான் சொன்ன சொல்லும் அவனுக்கு சுடும் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு உண்டு. அதனால அவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். அது துறவியினுடைய ஒரு லட்சணமும் கூட அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. தம்மை சுடுதலால் அவர்களை மற்றவர்களை சுடுவதை போல இதை சொல்லக்கூடாது. அதேதான் இந்த உதாரண பாடல்களாக இந்த விளக்குரையில இதுதான் கொடுத்திருக்கு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு 127வது குறள். இன்னொன்னு வந்து இன்னும் ரொம்ப அழகான 2 குறள் நமக்கு தெரிஞ்சதுதான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. இது நம்ம அடிக்கடி படிச்ச ஒண்ணுதான். அதே போல இன்னொரு குறள் சொல்றது, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த கோபம் தன்னையே கொன்றுவிடும், அதனால கோபப்படாது. அதே பொருள் தான் முன்னாடி நம்ம பார்த்ததும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அது யாரு சேருகிறதோ அவர்களை எப்படி சில பாரசைட்ஸ் மாதிரி மரத்துல சுத்தக்கூடிய சில தாவர வகைகள் அதை கொன்று விடுமோ, அது போல சினம் என்பது யாரிடமிருந்து புறப்படுகிறதோ அவர்களையே அது கொன்றுவிடும். அதுதான் அந்த இதுல இருக்கிறது. அப்புறம் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கு. இது வந்து வளையாபதியில வரக்கூடியதுன்னு ஒரு உதாரண பாடலா உரையாசிரியர் கொடுத்திருக்காரு. நம்ம அதையும் பாத்துருவோம். ஆக்கப்படுக்கும் அருந்தலைவாய் பெய்விக்கும். இந்த நாக்கு என்னெல்லாம் நம்மள செய்யுமா அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. ஆக்கப்படுக்கும் அருந்தலைவாய் பெய்விக்கும் போக்கப்படுக்கும் புலை நரகத்து உயிப்பிக்கும். புலை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருமா.
காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினுள். இந்த 5 இந்திரியங்கள் 5 இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒன்னதான் நீங்க காக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா எதை காக்கணுமா அப்படின்னா, நாக்கல்லதில்லை நனிவெல்லும் ஆறே. எவ்வளவு அழகா இருக்கு இந்த பாட்டு. ஏன்னா இந்த நாக்கு தான் சொர்க்கத்தையும் கொண்டு வரும், நரகத்தையும் கொண்டு வரும். அதனால நீங்கள் எதையாவது ஒரு 5 இந்திரியங்கள்ல ஏதாவது ஒண்ணு காப்பாற்றியே ஆகணும், ஏதாவது ஒண்ணுதான் சாய்ஸ் அப்படின்னா நீங்க காக்க வேண்டியது நாக்குதான். அந்த நாக்குதான் உங்களை சொர்க்கத்திலும் தள்ளும், நரகத்திலும் தள்ளும். அதனால நாக்க ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. இது வளையாபதியில வரக்கூடிய பாடல். உதாரணத்துக்காக இவர் இதை கொடுத்திருக்காரு. சோ இந்த பாடல் நமக்கு நல்லா புரியுது இல்லையா? சோ 3வது பாடல். காவாது ஒருவன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தம்மை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து. சரி, இதுதான் அந்த பாடலுடைய பொருள். ஆமா, அடுத்த பாட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை சென்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்தது. நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லிய கால் வேர்த்து வெகுளார் விழுமியோர் ஓர்த்ததனை உள்ளத்தான் உள்ளி உரைத்து ஊராய் ஊர்கேட்ப துள்ளி தூண் முட்டுமாம் கீழ். 2 பேரை சொல்றாரு இந்த பாட்டுல. 2 பேர், கீழானவர்கள் மேலானவர்கள். மேலானவர்கள் துறவிகள், துறவிகளாக தம்மை பாவித்துக் கொள்பவர்கள். நேர்த்து நிகரல்லார், தனக்கு ஈக்குவலா இல்லாதவங்க, சரிசமமாக இல்லாதவர்கள். அப்படி ஏதோ ஒரு வார்த்தைய சொல்றாங்க. நீரல்ல சொல்லிக்கால். நீரல்ல அப்படின்னா தகும் தன்மையுடைய சொற்களை சொல்லாமல் இழி சொற்களை சொன்னால் வேர்த்து வெகுளார் விழுமியோர். உடனே அவன் எப்படி நம்மள சொல்ல போச்சு அந்த மாதிரி. நமக்கு இது ரொம்ப அழகான பாட்டு. வேர்த்து வெகுளார். முதல்ல ஒரு கோபம் வரும்போது உடம்பு குப்புன்னு வேர்த்துரும். அவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்மளை யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னா, நமக்கு அப்படியே கோபம் தலைக்கேறுனா அப்படியே குப்புன்னு ஒரு வேர்க்கும். உடனே அடுத்து கோபமும் மீந்து வரும். அது எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அடுத்து இந்த பக்கம் கோபம் வரும், ஆச்சா உச்சன் ஒரு சண்டை வரும், ஒரு வாய் தடிக்கும், இந்த மாதிரி நடக்கும். ஆனால் அறிவுடையவர்கள், துறவு மேற்கொண்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இப்படி யாராவது சொல்லிட்டு அதுக்கு பெருசா அலட்டிக்கிட்டு வேர்த்து வெகுளார் விழுமியோர், அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே வெகுண்டு போய் அதுக்காக ஒரு பெரிய ஒரு நடிப்பை அவர்கள் காட்டிவிட மாட்டார்கள். ஓர்த்து அதனை உள்ளத்தால் உள்ளி, அதை யோசிச்சு பார்ப்பாங்க. அவன் சொன்னதுல 2 இருக்கலாம். ஒண்ணு உண்மையா இருக்கலாம். இப்ப அவன் அவமதிப்பா ஒண்ணு சொல்லிட்டான் அப்படின்னா 2 தான் இருக்க முடியாது. ஒண்ணு உண்மையா இருக்கணும், இல்ல பொய்யா இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் தம்மை நம்ம ஏதோ ஒன்றை நோக்கி சொல்லுகிறார்கள் என்றால், உண்மை சொன்னான் என்றால் உண்மைதானே சொன்னான், அதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அது உண்மைதானே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அது பொய் தான், அவன் சொன்னது பொய் அப்படின்னா அதுக்கும் நம்ம அலட்டிக்க வேண்டியது இல்லை. என்ன இருந்தாலும் அது பொய் தான். அது பொய்க்கு எதுக்கு இவ்வளவு அலட்டல் வேணும்? அதனால ஒண்ணும் பேசாம விட்டுறலாம். அது ஒண்ணும் பெருசா அலட்டிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு விட்டுறலாம். சோ இது 2 தான். அது உண்மையாக இருந்தாலும் நாம ஆமா நல்லதுதான், உண்மையதான் சொல்லியிருக்கோம், நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு அமைந்திருக்கணும். பொய் சொல்லிவிட்டான் என்று நமக்கு தெரிந்தால் அது பொய் தானே. அது அதுக்காக போய் ஏன் இவ்வளவு பெருசா அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷனை கொடுத்து ஏன் இது பண்ணணும் அப்படின்றது அதையும் விட்டுறலாம். சோ உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதுக்காக அரட்டிக்க வேண்டிய தன்மை ஒண்ணும் இல்லை. இதுதான் மேலவர்களுடைய தன்மை. மேலாக இருப்பவர்கள், மேல்குணமுடையவர்கள் அல்லது துறவியாக இருப்பவர்கள் இப்படிதான் செய்வாங்க. அதை கீழாக இருப்பவர்கள், கீழ்த்தன்மை அப்படிங்கிறது இங்க கீழாக அப்படின்னா இதெல்லாம் யோசிக்காத அறிவில்லாதவர்களாக இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆச்சா என்ன எப்படி இப்படி சொல்ல போச்சா அப்படின்னு சொல்லி ஊராருக்கெல்லாம் கேட்கும்படியாக போய் தூண்ல முட்டிப்பாங்க. தூண்ல முட்டிக்கிறது அப்படின்னா லிட்டரலா தூண்ல முட்டிக்கிறது இல்ல, அவங்க பண்ற அந்த விதமான ஒரு பாவனைகள்லயும் அந்த சத்தங்கள்லயும் ஊராரே ஓடி வந்துருவாங்க. என்னாச்சு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு ஓடி வந்த உடனே எனக்கு இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் சொல்றாங்க. ஊர் கேட்ப துள்ளி தூண் முட்டுமாம் கீழ். அப்படியே துள்ளி குதிச்சு ஆச்சா என்ன எப்படி சொல்ல போச்சு. அதுக்கு ஒரு விளக்க உரைக்காரர் ரொம்ப அழகா உனக்கு கொடுக்குறாரு. அதாவது யாராவது ஒருத்தர் நம்மள சொல்லிட்டா நம்மளுடைய ஈகோ உடனே அடிபடுது. நம்ம ரொம்ப மேலானவர்களை நினைச்சுக்கிறோம். அப்படி ஒரு பாவனையை நம்மளே வச்சிருக்கோம். நம்ம அவ்வளவு மேலானவர்கள், நம்மள யாரும் ஒண்ணும் தப்பா சொல்லிடக்கூடாது, ஒரு சொல்லிடக்கூடாது யாரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்போ உடனே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு உடனே கோபம் அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து ஊருக்கெல்லாம் கேட்கும்படியாக அதை எப்படியாக அவன் சொல்ல போச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நாடக காட்சியை கிரியேட் பண்ணிடுறோம். சோ அது அறிவுடைமைக்கு அழகில்லை அப்படின்னு நாலடியார் சொல்லுது. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. உள்ளத்தான் உள்ளி உரைத்து, ஒரு துறவு மேற்கொண்டவர்கள் அதை உள்ளி உரைத்து அதை மனசுல யோசிச்சு சரி நல்லதோ கெட்டதோ சொல்லியிருக்கான், அது உண்மையாக இருந்தால் சரி உண்மைதானே சொல்லியிருக்கான்
பொய்யாக இருந்தால் பொய் தானே, அது ஏன் நம்ம அதுக்காக கவலைப்படுவானே அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி அறிவில்லாத கீழுடையவர்கள், கீழ்மைத்தன்மை உடையவர்கள் துள்ளி தூண் முட்டி அப்படியே துள்ளி குதிச்சு எல்லாருக்கும் தெரியும்படியாக ஆரவாரம் செய்து இந்த மாதிரி தான் அவமானப்படுத்தி விட்டோம், படுத்தப்பட்டு விட்டோம் என்று சொல்லி துள்ளி குதித்து ஊராருக்கே தெரியும்படியாக அதை செய்து விடுவார்கள். காரணம் தன்னை பெரிய மேலான ஒன்றாக நினைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையினால வருவது அது. அதனால துறவு மேற்கொண்டவர்கள் இவற்றைக்கெல்லாம் கலங்கக்கூடாது, இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறதான் இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லிய கால். நீரல்ல அப்படின்னா சரியான தன்மையுடைய சொற்களை சொல்லாமல் ஏதேதோ வாயில வந்தது சொன்னாலும் வேர்த்து வெகுளார் விழுமையோர் ஓர்த்ததனை உள்ளத்தாள் உள்ளி உரைத்து உராய் ஊர் கேட்ப துள்ளி தூண்முட்டுவாம் கீழ். கீழானவர்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து எல்லாருக்கும் தெரியும்படியாக அதை செய்து விடுவார்கள். அதேதான் இந்த பாட்டுதான். இது இது நாலடியார்ல இன்னொரு பாட்டு பின்னாடி இருக்கு, 66 வருதுன்னு இங்க அவங்க கொடுக்குறாங்க. ஓமை இது கொடுக்கும், ஒப்புமை பகுதி கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு பாட்டு பின்னாடி வருது நாலடியார்ல. கல்லறிந்தன்ன கயவர்வாய் இன்னா சொல் எல்லாரும் காண பொறுத்து இப்பன். அது பொறுத்துக் கொள்வது என்பதுதான் துறவிகளுடைய அழகு. கீழ்மக்கள் கீழாய சொல்லிய கார் சொல்பவோ மேன்மக்கள் தம்பாயான் மீட்டு. கீழ்மக்கள் என்ன வேணாலும் பேசலாம் அது, ஆனால் மேல்மக்கள் வாயிலிருந்து அந்த மாதிரியான சொற்கள் வரக்கூடாது. இல்லை என்றால் அவர்கள் மேல்மக்கள் என்று சொல்வதற்கு பொருத்தப்பாடுடையவர்கள் அல்லர் அப்படிங்கிறதுதான். இதேதான். இதே மாதிரியான நிறைய உதாரண பாடல்கள் இருக்கு. ஆய்ந்த அறிவின் அல்லாதார் புல்லுரைக்கும் காய்ந்தெதிர் சொல்லுபவோ கற்றறிந்தார். கற்றறிந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் பெருசா மதிப்பு கொடுத்து அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் இதனுடைய பொருள். சரி, நல்லா புரியுது இல்லையா? இந்த 4வது இது இருக்கு. சரி, 5வது ரொம்ப அழகான பாட்டு. எது அடக்கம், எது கொடை, எது உண்மையான அறிவு அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. பொறுத்தல் அப்படிங்கிறது இப்போ நம்மை விட மேல் இடத்துல இப்ப உயர் அதிகாரி ஒருவர் கோச்சுக்கிறார், கீழே இருக்கக்கூடியவர் அதுக்கு திருப்பி கோச்சுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு மன்னன் கோபித்துக் கொள்கிறான், குடிமக்கள் அவனை திருப்பி நோக்கி கோபம் கொள்ள முடியுமானா கோபிக்க முடியாது. அந்த இடத்துல செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். எங்க கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே அடக்கமாக இருப்பது, அங்க அந்த கோபத்தை செலுத்தாமல் இருப்பது அப்படிங்கிறதுதான் உண்மையாகவே பொறையுடைமை. பொறுமையோக இருப்பது அப்படிங்கிறது எந்த இடத்துல கோபம் செல்லுபடி ஆகும், எந்த இடத்துல அங்க கோவிச்சுதான் அங்க பலன் இருக்குமோ அங்க கோபிக்காம இருக்காம பாருங்க, அதுதான் பொறையுடைமை. எங்க கோபிக்க முடியாதோ அங்கெல்லாம் போய் கோபிக்கிறதுல ஒண்ணும் எந்த விதமான எதுவுமே கிடையாது. சோ எது உண்மையாகவே சிறப்புடையது அப்படின்னா இளையான் அடக்கம். அடக்கம் இளைய வயதுல, அதாவது இளமையும் அதனுடைய பருவமும் வனப்பும் காம உணர்ச்சி மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த வயதுல அதையெல்லாம் அடக்கி கொண்டு ஒருவன் அடக்கமாக இருக்கிறான் என்றால் அதுதான் அடக்கம். இளையான் அடக்கம். அடக்கம் இளையான்னா வயதுல இளமை தன்மையுடையவன். அவன் இதெல்லாம் நான் துறக்கிறேன், இந்த மாதிரியான நுகர்வெல்லாம் நான் துறக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அதுதான் உண்மையான அடக்கம். வயசு போன காலத்துல நான் இதெல்லாம் அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அடக்கமும் கிடையாது, ஏற்கனவே வயசு ஆயாச்சு அப்படிங்கிறதுதான். அதனால இளையான் அடக்கம். கிளை பொருள் இல்லான் கொடையே கொடை. நிறைய ஏராளமான செல்வம் வைத்திருக்கிறவன் அதுல இருந்து கிள்ளி கொஞ்சம் கொடுக்கறதுல என்ன கொடை இருக்கு? அது கொடை கிடையாது. கிளை பொருள் திரும்ப அடுத்து பணம் வருமா வராதா ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவன் கூட என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இந்தா இதை வச்சுக்கோ, நீ இதை நான் உனக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறான் இல்லையா, அதுதான் கொடை. கிளை பொருள் இல்லான், பல வகையாக விரிந்து வரக்கூடிய ஒரு சம்பாத்தியமோ அல்லது பொருள் வரக்கூடிய வகைகளோ இல்லாதவன் கூட தன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதை உங்ககிட்ட பகிர்ந்து நான் கொடுக்குறேன், நீ கஷ்டப்படுற என்கிட்ட எனக்கு வந்திருக்க, உனக்காக நான் என்கிட்ட 10 ரூபா இருக்கு அதுல ஒரு 5 ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு பேர் தான் கொடை. எவ்வளவோ ஏராளமான பொருள்களை வைத்திருப்பவன் அதுல கொஞ்சம் கிள்ளி கொடுக்கறதுக்கு பேர் கொடைன்னுலாம் சொல்லவே கூடாது, அது கொடைனே சொல்லாதீங்க அப்படிங்கிறார். கிளை பொருள் இல்லான் கொடையே கொடை, அதுதான் கொடை, அதுதான் அடக்கம். இளையவர்கள் அடக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா, மனதையும் காமும் எல்லா நுகர்வு தன்மையும் அடக்கிக் கொள்கிறார்களே, அதுதான் அடக்கம். அது போல வருமானத்திற்கே வழி இல்லாதவன் தனக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறிய பொருளை கூட பகிர்ந்து கொடுக்கிறான் இல்லையா, அதுதான் கொடை. பயனெல்லாம் ஒருக்கும் மதுகை உரனுடையாளன் பொறுக்கும் பொறையே பொறை. எல்லா விதமான வலிமைகளும் இருக்கிறது, கோபித்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது, கோபித்தாலும் அது செல்லும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தன் தன்னுடைய பொறுமையை கையாள்கிறான் அல்லவா, அதுதான் பொறுமை. உண்மையாகவே அதுதான் பொறுமை.
எடுத்த உடனே அடிச்சுட்டான் அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. இவனால எல்லாமே செய்ய முடியும். அந்த கோபத்திற்கான இடம் இருக்கிறது, அதை செயல்படுத்தக்கூடிய வலிமை இருக்கிறது, மனத்தின்மை, உடல் வலிமை எல்லாமே இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அவன் பொறுமையாக இருக்கிறான் என்றால் அவனுடைய பொறுமைதான் பொறுமை. மற்றவற்றையெல்லாம் நம்ம பொறுமைன்னு சொல்ல முடியாது. அதனால இதே குரல் தான். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கினியன் காவா கால்யன். எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துல கோபத்தை காமிக்காம இருக்கு. அந்த கோபம் செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல கோபத்தை காமிக்காம இருக்கணும். அதுதான் பொறையுடைமை. மற்றதுக்கெல்லாம் யாரே நம்ம கோச்சிக்கவே முடியாதோ அங்கெல்லாம் போய் கோச்சிட்டு இடப்படுறது. அதனால இது இந்த பாடல் அதுதான் சொல்லுது. அப்படி இருப்பதுதான் இது. இதுக்கு குறள் ஒண்ணு சொல்றாரு உதாரணமா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுக்கணும், ஆனால் அதை விட அந்த தவறை மறந்து விடுதல் என்பது அதை விட சிறப்பு அப்படின்னு குறள் சொல்லுது. ஆனா இந்த பாடல்ல இதுதான் யாரால முடியுமோ அவர்கள். இப்போ எல்லா பொருளும் வீடு நிறைய பொருள் குவிஞ்சிருக்கு, ஆனால் விரதம் இருக்கிறேன் என்று சொல்வதுதான் உண்மையான விரதம். நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அதுக்கு விரதமாக்காது. எல்லாம் இருந்தாலும் அதனுடைய பயனை அனுபவிக்காம இருக்கிற தன்மைதான் துறவு. சோ அதுதான் இந்த பாடலும் சொல்ல வருகிறது. சோ இந்த பாடலோட நம்ம முடிச்சுக்கலாம். மீதி 5 பாடலை நாளை வகுப்புல நம்ம பார்க்கலாம்.